அஸ்ஸலாமு அலைக்கும். 5 வக்து தொழுகை அல்லாஹுவின் கட்டளை. ஆனால் கலா ஆகாமல் தொழுவது இதின் சிறப்பு. ஒவ்வொரு தொழுகைக்கும் மிகவும் சிறப்பான கூலியுண்டு. முதலாவது சுபஹி தொழுகை. அதற்குண்டான கூலியின் சிறப்பு அந்த நாள் மிகவும் பரக்கத்தாக இருக்கும். இரண்டாவது லுஹர் தொழுகை. கலா ஆகாமல் தொழுதால் நரக வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படும். மூணாவது அசர் தொழுகை. கலா ஆகாமல் தொழுதால் அல்லாஹுவின் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்கள். நாலாவது மகிரிபு தொழுகை. கலா ஆகாமல் தொழுதால் தரித்திரம் விலகிடும். ஐந்தாவது இஷா தொழுகை. கலா ஆகாமல் தொழுதால் ஆக்கிபத்தில் நமக்கு ஈமானான மௌத்து கிடைக்கும். ஈமானோடுள்ள மௌத்து நமக்கும் கிடைக்க அல்லாவிடம் 5 வேளை தொழுகை கடைபிடித்து துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ். இதை 5 வேளை தொழுகாதவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அவர்கள் தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் நமக்கு கூலி கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.